ஸோ நம்ம இன்றைக்கி ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருந்தோம். ஸோ ஏன் வீடியோ போடலன்னா கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன்னா அதனால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஆர்டர்டு பேர்னால் என்னன்னு சில பேர் புரியலன்னீங்க, அதுக்கு சொல்கிறேன். இப்போ ஆர்டர்டு பேர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ராஜு, ராம், சாம், அருண் இவங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கையை விட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ ராஜு எத்தனை எடுத்திருக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 எடுத்திருக்கான்னு வச்சுப்போம், 5 சாக்லேட். இப்போ ராம் வந்து 8 எடுத்திருக்கான். சாம் வந்து 6 சாக்லேட்ஸ் எடுத்திருக்கான். அருண் வந்து 2 எடுத்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ராஜு எத்தனை எடுத்திருக்கான், 5. ராம் எத்தனை, 8. சாம் 6 எடுத்திருக்கான். அருண் 2 எடுத்திருக்கான். ஸோ அவங்க பேரையும் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸையும் நம்ம எழுதுறது இது ஒரு பேர். இப்படி தான் பேர் பண்ணணும்னு இல்லை, இது வேறு மாதிரியும் பேர் பண்ணலாம். இப்போ ராஜு, சாம், அருண் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஒரு மால் போகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதாவது வீடியோ கேம், டேப், ஐஃபோன் இந்த 3ல் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாங்கிற போது ராஜு என்ன பண்ணுறான், டேப் எடுக்கிறான். சாம் என்ன பண்ணுறான், வீடியோ கேம் வாங்குகிறான். அருண் என்ன பண்ணுறான், ஐஃபோன் வாங்கிக்கிறான். ஸோ இப்போ ஏங்கிற ஒரு செட்டு கீழே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை இங்கிற மாதிரி ஃபுல் நேமில் எழுதாமல் நான் என்ன பண்ணுறேன், RSA அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ செட் ஏயில் என்ன இருக்காங்க, RSA. இப்போ செட் பியில் என்ன, அவங்க வாங்கின பொருள் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி டினோட்டிங் லெட்டர்ஸ் வச்சுக்கிறேன். வீடியோ கேமுக்கு, டேபுக்கு, ஐஃபோனுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு இப்போ நிறைய ரூபா கொடுத்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, 3யுமே வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சாம் வீடியோ கேம் வாங்கலாம், டேபும் வாங்கலாம், ஐஃபோனும் வாங்கலாம். அருண் வந்து ஐஃபோன், டேப் அண்ட் வீடியோ கேம். ஸோ இப்படி எல்லாமே அவங்களுக்கு வாங்குவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா அதுதான் A × B. ஸோ அந்த ஏல இருக்க ஒருத்தன் பியில் இருக்கக்கூடிய 3யுமே வாங்குறான்னு அர்த்தம். ஸோ இப்போ A × B = இங்கே பாருங்கள், R, V, R, T அண்ட் R, I. இப்போ இதே வந்து சாமும் வாங்குகிறான், S, V, S, T அண்ட் S, I. அண்ட் இப்போ அருணும் வாங்குகிறான் A, V, A, T அண்ட் A, I. ஸோ இது பொருள், இது பேர். இந்த மாதிரி நம்ம பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்பர்ஸ்லேயும் வரும். 1, 2, 3. இன்னொரு செட்டில் வந்து 8, 9, 10 அப்படி இருக்கலாம். இல்லாட்டி ஏங்கிற செட்டில் வந்து ABC, D இங்கே நம்பர்ஸ் இருக்கலாம், 1, 2, 3, 4. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு, ஒரு செட்டில் யார் என்னென்ன உங்களுக்கு மெம்பர்ஸ் வச்சு சொன்னேன், அதே மாதிரி நம்பர்ஸும் வரலாம், ஆல்ஃபபெட்ஸும் வரலாம். ஸோ இப்போ இதில் A × B பண்ணணும்னா இந்த 1 வந்து 8 பேர் பண்ணணும். அடுத்து 1 வந்து 9, அடுத்து இந்த 1 வந்து 10. ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணுவோம். அடுத்து 2 8க்கு போகும், 2 வந்து 9க்கும் போகும், அடுத்து 10க்கும் போகும். ஸோ அதே மாதிரி 3 8, 3 9, 3 10. இதே B × Aனா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு B வரணும். 8, 1, 8, 2, 8, 3 and then 9, 1, 9, 2, 9, 3. புரியுதாப்பா? ஸோ இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி காமிக்கிறேன். இன்னும் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில்.